கும்பகோணம் பக்கத்துல தாராசுரம்ல இருக்க 900 வருட பழமையான ஐராவதீஸ்வரர் கோயில் இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கா? இது ஒரு சிவன் கோயிலுங்க. சிற்பிகளோட கனவுன்னு கூட சொல்றாங்க. ஏன்னா சிற்பக்கலையில சிறந்த கோயிலா விளங்கிட்டு இருக்குங்க. இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 48,000 சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்காங்க நம்முடைய தமிழர்கள். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டு தஞ்சை ஆண்ட 2ஆம் ராஜரோஜ சோழனால் கட்டப்பட்டதுங்க. இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா மியூசிக்கல் ஸ்டெப் இருக்குங்க. கோயில் என்ட்ரன்ஸ்ல ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தி ஒட்டி பாத்தீங்கன்னா 7 ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்ல ஒரு கல்லை உருட்டி விட்டு அப்படின்னா சரிகம பதினின்னு சொல்ற சப்த சுரங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்ல எழுன்னு சொல்றாங்க. நுணுக்கமான சிறப்பம்சங்களும் அழகான கட்டிடக்கலையும் இவர்களோட திறமையை வெளிப்படுத்துதுங்க. இந்த கோயில் ஃபுல்லாவே சிற்பங்களால் நிறைஞ்சிருக்கும். கோயிலுக்குள்ள ஏகப்பட்ட சிற்பங்களும் ஏகப்பட்ட கல்வெட்டுகளும் இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்குள்ள நுணுக்கமான சிற்பங்கள், புராண கதைகள், நாட்டிய முத்திரைகளும் மற்றும் பாடும் பாறை தூண்கள் என்ன கல்லெல்லாம் கதை பேசும் கோயில்னு இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு பெருமை இருக்கு. இந்திரன் யானையான ஐராவதம் துர்வாச முனிவரின் சாபத்தினால தன் நிறத்தை இழந்து வாடிய போது இக்கோயிலில் உள்ள திருத்தத்தில் நீராடி சிவனை வெளிப்பட்டு சாப விமோசனம் பெற்றதால் இந்த கோயிலுக்கு ஐராதேஸ்வரர் என்ற பெயரும் வந்திருக்குங்க. இந்த கோயில் 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாவும் அறிவிச்சிருக்காங்க. நீங்க தஞ்சாவூர் சைடு போனீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஒரு கோயில போயிட்டு நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு வாங்க. உங்க வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா மறக்காம கூட்டி போயிட்டு விசிட் பண்ணுவாங்க.